வணக்கம் சார். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கற்காவூர். திருக்கற்காவூர் வந்து மெலட்டூர் திட்ட போகிற ரோட்டில் இருக்குது சார். இது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.4 கிலோமீட்டர் திருக்கற்காவூர் அந்த மெயின் ரோடு வந்துடும். நீங்கள் லெஃப்ட் எடுத்தால் பாபநாசம் 7 கிலோமீட்டர், ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலியமங்கலம் வந்து 11 கிலோமீட்டர். நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா புது பைபாஸ் விக்கிரவாண்டி வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும் சார். உங்களுக்கு அந்த புது பைபாஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர். இது எல்லாமே இது பஸ் ரூட்டு சார். இது திருக்கற்காவூர்லேருந்து தஞ்சாவூர் போகிற பஸ் ரூட்டு. இது மெலட்டூர் போகிற ரூட்டு. இது இங்கேருந்து கரெக்டாக ஒரு மெலட்டூர் 3.5 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு பார்க்க போகிறது ஒரு புஞ்சை லேண்டு, ஒரு கமர்ஷியல், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சூட்டான பிளேஸு. இடம் வந்து கொஞ்சம் பள்ளமாக தான் சார் இருக்கும். ஏன்னா அது வந்து ரோடு ஹைட்னால ரைட் லெஃப்ட் இந்த ஏரியாவில் பள்ளம் தான். இது ரோடு நல்லா ஹைட்டானால உங்களுக்கு வந்து இடம் பள்ளம் தான். உங்களுக்கு இடம் புஞ்சை லேண்டு தான். இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ப்ராப்பர்ட்டி ரொம்ப பள்ளமாக இருக்கும். அங்கெல்லாம் மண் அள்ளியிருப்பாங்க. பட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரோடு மண்ணெல்லாம் இல்லை, பட் இடம் பள்ளமாக இருக்கும். உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக மூங்கி தோப்புனால உங்களுக்கு தெரியல. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு 1/2 ஏக்கர் சார். இது 1/2 ஏக்கர் கொஞ்சம் கம்மி, 45 சென்ட்டு. ஆமாம், ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்து புஞ்சை லேண்டு ஒரு 45 சென்ட்டு சேல்ஸுக்கு இருக்குது. இதை பாருங்கள், இது ஆப்போசிட்டில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். இது வாக்கியா தண்ணி தான் ப்ராப்பர்ட்டி. இது வந்து வேறு இடம் வந்து பள்ளத்தில் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்தை காமிக்கிற இந்த இடத்த. இதெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இடம் டவுனில் தான் சார் இறங்கணும். அதேமாரி இந்த ப்ராப்பர்ட்டியும் ஃபுல்லாக மூங்கி தோப்புனால ஃபுல்லாக இடமே உங்களுக்கு வந்து 1/2 ஏக்கரில் எல்லாமே மூங்கி தோப்பு தான் இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸு சூட்டபிள் பிளேஸு. இதே ரோட்டில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரை ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. இது ஆண்டோட பஸ் ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் வில்லேஜ் சார். 3/4லேருந்து 1 கிலோமீட்டர் வில்லேஜ் வரும். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பேங்க்கு, ஏடிஎம்மு, கோவில், திருக்கற்காவூர் கோவில்லாம் வந்துடும் சார். ப்ராப்பர்ட்டி இது இந்த மரம் வரைக்கும் சார் இடம் ஃப்ரண்டேஜ். ஒரு 100 அடி மேலே வரும் சார் ப்ராப்பர்ட்டி. ஒரு 100 அடிகிட்ட வரும் ஃப்ரண்டேஜ். இடம் ஃபுல்லாக மூங்கி தோப்பு தான் சார் இருக்குது. நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு நல்ல சூட்டபிளான பிளேஸ் இது. இடம் டவுன்னு தான் சார் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பேக் சைடு வெட்டார் ரிவர் சார். உங்களுக்கு அதனால் வாட்டர் லெவல்லாம் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு 30 அடி தண்ணி கிடைக்கும். இந்த சாயிலுக்கு வந்து நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக தோப்பு வைக்கிறது நல்ல சூட்டபிளான பிளேஸு. இது பேக் சைடு 6 தான் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடு 6 தான் சார். இடம் 45 சென்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 19,620 சதுரடி வரும். உங்களுக்கு ரோட்டுக்கு அதுக்கு கேப்பு நிறையா இருக்குது சார். உங்களுக்கு ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது வந்து 50 அடி ரோடு. இங்கேருந்து நமக்கு வாரி தான் சார் ரோட்டை ஹைட் பண்ணியிருக்கான். இதுலேருந்து பள்ளத்தை எடுத்து தான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கான். இந்த இடம் இருக்கு பாருங்க, பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மண் எழுதி தான் உங்களுக்கு வந்து ரோட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். ஆமாம், ஃபுல்லாக மூங்கி தோப்பு தான் சார் இந்த இடம். இதை பாருங்கள், இதான் இந்த ஹைட். இது ரோடு ஹைட்டால இந்த இடம் பள்ளமாக தெரியுது உங்களுக்கு. ஃபுல்லாக இடம் வந்து இருக்கிறது மூங்கி தோப்பு தான் சார். இது ஒரு 45 சென்ட்டுமே வெறும் மூங்கி தோப்பாக தான் இருக்குது. நான் க்ளீன் பண்ணினால் நல்லா ஒரு ஃபார்ம் ஹவுஸு நல்ல சாயில், நல்ல மரங்கள் வைக்கிறதுக்கு, தோட்டம் வைக்கிறதுக்கு சூட்டபிள் பிளேஸ். ஏன்னா பின்னாடி ஆறு உங்களுக்கு. இது சர்வீஸ் போர்லாம் இல்லை சார், வெறும் வேக்கல் லேண்டு தான். உங்களுக்கு வந்து சர்வீஸ் போர்லாம் கிடையாது. இங்கேருந்து பஸ் ஸ்டாப் வந்து உங்களுக்கு ஒரு 3/4 கிலோமீட்டர் வரும் சார் பஸ் ஸ்டாப்பு இந்த இடத்துலேருந்து. அதேமாதிரி 1.5 கிலோமீட்டர் போனால் அது திருக்கற்காவூர் மெயின் ஜங்ஷன். அது உங்களுக்கு பாபநாசம் போகிறதுக்கும் ரூட்டு. அதுமாதிரி சாலியமங்கலம், அது வந்து தஞ்சாவூர் போகிற அது ரூட் இருக்குது. அதேமாதிரி ஐயம்பேட்டைக்கு இந்த ரூட் இருக்குது சார். இது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய ஆக்சஸ் இருக்குது, ரூட்ஸ் இருக்குது, நிறைய ஆக்சஸ் இருக்குது. இடம் வந்து புஞ்சை லேண்டு தான். அது ஒரு கமர்ஷியல் இல்லைனா ஃபார்ம் ஹவுஸ் சூட்டபான பிளேஸ். இது நல்ல மரங்கள் வந்து கொய்யா மரம், தென்னை மரம், வாழை மரம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆற்ற ஒட்டியே ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆல்ரெடி வந்து மூங்கி இருக்குது. ஆப்போசிட்டில் பாருங்கள், எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நெல் பயிர் பண்ணியிருக்காங்க. நல்ல சாயில். உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி ஆறு. அதனால் உங்களுக்கு வந்து எல்லாம் 30 அடி 40 அடி தண்ணி இருக்கும் இங்கே. இது திருக்கற்காவூர்லேருந்து மெலட்டூர் போகிற ரோட்லேயே இருக்குது சார். ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட்லேயே இருக்குது. இடம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணாமல் செடி இருக்கலாம் உங்களுக்கு அப்படியே தெரியுது. இடம் க்ளீன் பண்ணால் இதுலேருந்து 1 கிலோமீட்டர் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு வீட்டோட கட்டியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்பில் இருக்குது. அது நேராக பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு. பாபநாசம் ரயில்வே ஜங்ஷன் கரெக்டாக 7 கிலோமீட்டர்ஸ் அந்த சைட்டு. பாபநாசம் இது கரெக்டாக 7 கிலோமீட்டர். உங்களுக்கு சாலியமங்கலம் 11 கிலோமீட்டர். தஞ்சாவூர்லேயும் டுவோர்ட்ஸ் நமக்கு திருவாரூர் போகிற ரோட்டில் மாரியங்கல் தாண்டி சாலியமங்கலம் அப்படி வந்தாலும் ரூட் இருக்குது. இது நிறைய ஆக்சஸ் இருக்குது சார். பாபநாசம் வரலாம், ஐயம்பேட்டை வந்து வரலாம். ஐயம்பேட்டையில் வந்தாலும் உங்களுக்கு வந்து குறுக்கில் வந்தால் ஒரு 10லேருந்து 30 கிலோமீட்ரு. திருக்கற்காவூர்லேருந்து ஷார்ட்டஸ்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய ரோடு ஆக்சஸ் இருக்குது சார். மொத்தம் 45 சென்ட்டு, 1/2 ஏக்கர் தனிப்பட்டா. உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜு. இடம் வந்து புஞ்சை லேண்டு தான். இடத்த நேரத்தை பாருங்கள்.
ரேட்டு ரீசனபிள் ரேட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட்லலாம் வந்து உங்களுக்கு வந்து சதுரடியில் விலை ஜாஸ்தி. நீங்கள் விசாரிச்சுட்டு அந்த இடத்த வாங்கலாம். ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் கம்மி. இடத்த வந்து நேராக வந்து பாருங்கள். ரேட்டு வந்து டோட்டல் ப்ரைஸு சார் அப்படியே 25 லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க சார் அவங்க. ஆமாம், 45 சென்ட்டும் ஃபைனல் ரேட்டே 25 லட்ச ரூபா சார். நல்ல ரோடு ஃபேஸில் இருக்குது. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸோ சூட்டான பிளேஸு. உங்களுக்கு வந்து ஊர்லேருந்து இங்கேருந்து ஜஸ்ட்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் திருக்கருக்காவூர். இங்கேருந்து பஸ் ஸ்டாப் வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் வந்துடும். நல்ல ஃப்ரண்டேஜ். உங்களுக்கு இடத்த க்ளீன் பண்ணால் நல்லா பார்வையாக தெரியும். 45 சென்ட் மொத்தம் 19,620 சதுரடி. மொத்த விலை 25 லட்ச ரூபா சார். ஆமாம், நீங்கள் ஃப்ரண்ட்லலாம் வந்து திருக்கருவில் பிளாட்டெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் சதுரடி வந்து 800 ரூபா சார். நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறது நான், அதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் சதுரடி கணக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மி. சதுரடி வெறும் 125 ரூபா வரும் இந்த கணக்கு பண்ணிங்கன்னா இந்த ஆன் ரோட்டில். டோட்டல் அமௌண்ட்டு 25 லட்ச ரூபா சார். 45 சென்ட் டோட்டல் அமௌண்ட் 25 லட்ச ரூபா.